Welcome student, class 8, science unit 6, sound part 8, noise pollution. Sound in the lesson la உங்களுக்கு learning objectives are understand the production of sound, propagation of sound in a medium, analyze the properties of sound, explain the wave nature of sound, know about the mechanism of hearing, discuss about noise pollution and the ways to control it. இதெல்லாம் learning objectives கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு இந்த வீடியோல noise pollution and the ways to control it அப்படிங்கறத பார்க்க போறோம். Concept map sound இந்த லெசன்ல உங்களுக்கு 8 டாபிக்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து production of sound waves. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய particles வந்து to and fro motionல வைப்ரேட் ஆகும். அதனால சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்வாங்க. செகண்ட் டாபிக் propagation of sound waves. அந்த வைப்ரேஷன் அப்படி இல்லனா டிஸ்டர்பன்ஸ்னு சொல்றக்கூடியது compression and rarefaction மூலமா அடுத்த இடத்துக்கு travel ஆகும். அத compression and rarefaction தான் sound waves ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொன்னோம். டைப் ஆஃப் சவுண்ட் வேவ் வந்து மெக்கானிக்கல் வேவ்ங்கிறதுக்கு கீழே வரும். அந்த மெக்கானிக்கல் வேவை இன்னும் 2 டைப்ஸாக பிடிப்பாங்க. டிரான்ஸ்வர்ஸ் வேவ், லாங்கிடியூடினல் வேவ் அப்படிங்கிறது. அந்த டிஸ்டர்பன்ஸும் அந்த ப்ராபகேட் ஆகக்கூடிய அந்த சவுண்டு வேவும் ஒன்றுக்கொன்று பெர்பெண்டிகுலராக இருந்தால் அது டிரான்ஸ்வர்ஸ் வேவ். அந்த டிஸ்டர்பன்ஸும் அது ப்ராபகேட் ஆகக்கூடிய டைரக்ஷனும் ஒன்றுக்கொன்று பேரலாக இருந்தால் அது லாங்கிடியூடினல் வேவ். அப்போ சவுண்டு வேவுங்கிறது லாங்கிடியூடினல் வேவுக்கு கீழே வரும். ஃபோர்த் டாபிக் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சவுண்ட். அதில் 4 டாபிக்ஸ் பார்த்தோம். லவுட்னஸ் வந்து ஆம்ப்ளிடியூட் இன்க்ரீஸ் ஆனால் இன்க்ரீஸ் ஆகும். அதில் ஆம்ப்ளிடியூடுங்கிறது மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த வைப்ரேஷன் சொன்னோம். அடுத்தது செகண்ட் வந்து பிச்சு. ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆனால் பிச்சு இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ரீக்வன்சிங்கிறது 1 செகண்டில் வந்து அது எவ்வளோ தூரம் வைப்ரேட் ஆகுதுங்கிறது தான் ஃப்ரீக்வன்சின்னு சொன்னோம். அடுத்தது குவாலிட்டி அண்டு டிம்பர். இது தேர்டு கேரக்டர். குவாலிட்டி அண்டு டிம்பர் அப்படிங்கிறது 2 மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து சேம் பிச்சு சேம் ஆம்ப்ளிடியூடில் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த சவுண்டு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து வருதுங்கிறத கண்டுபிடிக்கிறதான் குவாலிட்டி ஆர் டிம்பர்னு சொல்லியிருந்தோம். ஃபோர்த் டாபிக் வந்து ஆடிபிள் அண்டு ரேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஹியூமன் இயர் பார்த்தீங்கன்னா 20 ஹெட்ஸ் டு 20,000 ஹெட்ஸில் ஃப்ரீக்வன்சியில் இருக்கக்கூடிய சவுண்டை மட்டும்தான் கேட்க முடியும். பிலோ 20 ஹெட்ஸ்னால் அதை இன்ஃப்ராசானிக் வேவ்னா, அபோவ் 20,000 ஹெட்ஸ் இருந்தால் அதை அல்ட்ராசானிக் சவுண்டு வேவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை சவுண்டு வந்து நம்ம வந்து டெசிபல்ங்கிறதுல மெஷர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்ததாக ஃபிஃப்த்து டாபிக் வந்து மியூசிக்கில் வந்து அந்த கேட்குறதுக்கு ப்ளீஸிங்காக இருக்கும், ரெகுலர் பேட்டர்னில் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை இப்போதைக்கு 4 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ரீடு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட், பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு பார்த்தோம். அடுத்ததாக வந்து 6th டாபிக் வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்டு இன் ஹியூமனில் சவுண்டு எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம். அதாவது லங்ஸில் இருந்து வரக்கூடிய அந்த ஏர் வந்து ட்ரக்கியா வழியாக விண்டு பைப்பு வந்து விண்டு பைப்போட மேலே இருக்கக்கூடிய த்ரோட்டுக்கு வரும். த்ரோட்டில் தான் அந்த வாய்ஸ் பாக்ஸ் இல்லைன்னா லாரிங்ஸ்ன்னு இருக்கும். அதில் வரும்போது உங்களுக்கு வோக்கல் கார்டு வந்து 2 இருக்கும். அந்த 2க்கு இடையில ஒரு ஸ்லிட் இருக்கும். ஸ்லிட்டுன்னு சொன்னால் ஹோல். அந்த ஓட்டை வழியாக வரும்போது அந்த வோக்கல் கார்டில் வைப்ரேஷன்ஸ் ஏற்படும். அதன் மூலமாக தான் மனிதர்களுக்கு சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது வந்து நம்ம 7th டாபிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் இயருங்கிறத பார்த்தோம். ஹியூமன் இயர் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு பின்னா அப்படின்னு பேர். அது வந்து கேனல் வழியாக அந்த சவுண்டு வந்து உள்ளே போய் அந்த இயர் ட்ரம்மில் போய் ஸ்ட்ரைக் பண்ணோம். அதை வந்து நம்ம இன்னர் இயர் வழியாக போய் பிரெயினுக்கு வந்து சிக்னலாக தான் போய் கிடைக்கும். அதை வந்து ஓசையாக மாற்றி அதை ரெகக்னைஸ் பண்ணிக்கும் பிரெயின். இன்றைக்கி இந்த 8th டாபிக் இதுதான் லாஸ்ட் டாபிக். அந்த நாய்ஸ் பார்க்க போகிறோம். நாய்ஸ் பொல்யூஷன்னா என்னன்னு பார்த்துட்டு அது ஹெல்த் ஹசார்ட்ஸ் எப்படி ஏற்படுத்துது, அப்போ ஹியரிங் லாஸ் ஏன் காது கேட்காம போகுதுங்கிறதெல்லாம் இந்த டாப்பிக்கில் பார்ப்போம். 6.8 Noise pollution. Any sound that is unpleasant to the ear is called noise. சவுண்டுக்கு மியூசிக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தான் நாய்ஸ். அது வந்து ப்ளீஸிங் டு இயர்னு சொல்லியிருந்தோம். இங்கே வந்து அன்பிளசன்ட் டு ஹியர் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் த அன்வான்ட் இரிட்டேட்டிங் அண்டு லவுடர் சவுண்டு. அது வந்து நம்ம கேட்குறதுக்கே விரும்ப மாட்டோம் அந்த சவுண்டெல்லாம். நாய்ஸ் இஸ் ப்ரொடியூஸ்டு பை த irregular அண்டு நான் பீரியாடிக் வைப்ரேஷன்ஸ். அதை வந்து ரெகுலர் அண்டு பீரியாடிக் வைப்ரேஷன் சொல்லி
சொல்லியிருந்தேன். இது வந்து irregular அண்டு நான் பீரியாடிக், அந்த பேட்டர்னே வந்து சரியில்லாமல் இருக்கும். நாய்ஸ் கிவ்ஸ் அஸ் ஸ்ட்ரெஸ்ஸு, அதிகப்படியான சவுண்டு வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கி கொடுக்கும். அப்போ நாய்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரெகுலரான பேட்டர்னில் இருக்காது, இர்ரெகுலராக இருக்கும், நான் பீரியாடிக்கில் இருக்கும். அதாவது நம்ம இப்போ நீங்கள் கிளாஸ்லேயே வந்து சத்தமாக டீச்சர்ஸ் இல்லாதப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்து கேட்பாங்க, ஏன் இவ்வளவு நாய்ஸாக இருக்குது அப்படிங்கிறது. அப்போ அந்த ஓசை வந்து எரிச்சலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான். த டிஸ்டர்பன்ஸ் ப்ரொடியூஸ்டு இன் த என்விரான்மெண்ட் பை லவுட் அண்ட் ஹார்ஷ் சவுண்ட் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ் இஸ் நோன் அஸ் நாய்ஸ் பொல்யூஷன். இதுதான் டெஃபினிஷன். அப்போ நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்னு சொன்னால் டிஸ்டர்பன்ஸ் ப்ரொடியூஸ்டு இன் த என்விரான்மெண்ட்டில் நம்ம ஒரு டிஸ்டர்பன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். எப்படி? பை லவுட் அண்டு ஹார்ஷ் சவுண்ட் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ், ஒரே டைமில் வேரியஸ் சோர்சஸ் மூலமாக நம்ம அதிகமான வந்து சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதை தான் நம்ம நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் வீடு வந்து ஒரு கல்யாண மண்டபம் பக்கத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோம். அப்போ திருமணம் நடக்கிற நேரங்களில் அவங்க ஸ்பீக்கர் போட்டு விடுறாங்க. அப்போ உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களோட கான்சன்ட்ரேஷன் அதில் போகாது. அதே மாதிரி கோயிலில் திருவிழா நடக்குது அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு எக்ஸாம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க வச்சுருக்கிற ஸ்பீக்கர் சவுண்டில் வந்து உங்களுக்கு படிக்க முடியாது. இதை மாதிரி உள்ளதை தான் நம்ம வந்து நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். பிஸி ரோட்ஸ், ஏர்பிளைன்ஸ், எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் சச் அஸ் மிக்சர் கிரைண்டர், வாஷிங் மிஷின் அண்டு அன்டியூடு ரேடியோ காஸ் நாய்ஸ் பொல்யூஷன். அப்போது பிஸியாக இருக்கக்கூடிய ரோடு, ஏரோப்ளைன், அடுத்தது எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ், மிக்சர் கிரைண்டர், வாஷிங் மிஷின். ஆனால் வாஷிங் மிஷின் இல்லாமல் இப்போது நாய்ஸ் இல்லாத வாஷிங் மிஷின்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி இந்த ரேடியோ வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்திருந்தால் ரேடியோவை டியூன் பண்ணும்போது சிக்னல் சரியாக கிடைக்கலன்னா ஒரு சவுண்டு வரும், அதுவே நமக்கு ஒரு எரிச்சலை ஏற்படுத்தும். Use of loudspeakers and crackers during the festivals also contributes to the noise pollution. அப்போ இந்த மாதிரி லவுட் ஸ்பீக்கரை வச்சு விடுறது, வெடிகளை வந்து தீபாவளி டைமில் பயன்படுத்துறது, ஃபெஸ்டிவல் டைமில் பயன்படுத்துறது, இதெல்லாம் நாய்ஸ் பொல்யூஷனை ஏற்படுத்தும். ஆனால் வந்து உங்களை மாதிரி சின்ன பசங்க வந்து வெடி வைக்கிறதுனால வீட்டில் இருக்கக்கூடிய வயசானவங்க, பிறந்த குழந்தைகள், அது மாதிரி கிராமத்தில் இருக்கிறவங்களோட அந்த ஆடு மாடு இதெல்லாம் வந்து பயப்படும். அப்போ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும்னு சொன்னால் அந்த வெடிகளை வந்து நீங்கள் கொண்டு போய் கிரவுண்டில் இந்த மாதிரி இடங்களில் வைக்கலாம். அதே மாதிரி இந்த லவுட் ஸ்பீக்கர் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயில் திருவிழா, அப்புறம் முக்கியமாக வந்து எலெக்ஷன் டைமில் வந்து முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் குழந்தைகளாக இருக்கும்போது நைட்டு டைம்லாம் வந்து எலெக்ஷன் டைமில் வந்து ஓட்டு கேட்டு லவுட் ஸ்பீக்கரில் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அதை வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் அந்த எலெக்ஷன் கமிஷனரில் ஹெட்டாக இருந்தார். அவரோட பேர் வந்து டிஎன் சேஷன். அவர் தான் வந்து ரொம்ப போல்டாக நைட்டு வந்து நீங்கள் எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்குறத இந்த டயத்தோடு நீங்கள் நிப்பாட்டிடணும், இதுக்கு மேலே வந்து லவுட் ஸ்பீக்கர் வைக்கக்கூடாதுங்கிறத முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணவர் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு டிஎன் சேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைவர் தான் அதை தைரியமாக அந்த முடிவெடுத்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் வரிசையாக கோயில் திருவிழான்னா இத்தனை மணிக்கு மேலே வைக்கக்கூடாது, இப்போ வெடிகள் தீபாவளி டைமே வெடிகள் வந்து இத்தனை மணிக்கு தான் வைக்கணும் அப்படிங்கிறது மாதிரிலாம் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் நம்ம ரெகுலராக அதை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோன்னு சொன்னால் நல்லது. அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம மற்றவங்களுக்கு அனாவசியமான தொந்தரவுகளை கொடுத்து அவங்க திட்டுறதை நம்ம வாங்கிக்கிட்டு இருப்போம். ஆனால் அவங்க திட்டினாலும் நம்ம வந்து அது இல்லை பரவாயில்லைன்னு நம்ம வெடி வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா நமக்கும் ஒரு நாள் வயசாகும் இல்லையா. த மேஜர் சோர்ஸ் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன் இஸ் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரீஸ். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியிலேருந்து தான் நாய்ஸ் பொல்யூஷன் வருது. இப்போ இந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ உங்கள் அம்மா வந்து தீபாவளி டைமில் உங்களை போய் முறுக்கு மாவு அரைச்சிட்டு வர சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோம். அப்போ நீங்கள் ரைஸ் மில்லுக்கு போவீங்க. அப்போ அந்த இடத்துல எவ்வளோ ஒரு நாய்ஸ் ஏற்படுது. சாம்பார் பொடி திரிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போவீங்க, கோதுமை மாவு அரைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க. அப்போ அந்த ரைஸ் மில்லையே இவ்வளோ சவுண்டு வருதுன்னு சொன்னால் அப்போ இண்டஸ்ட்ரியில் வந்து உங்களில் யாரோட அப்பாவாவது ஒர்க் பண்ணாங்கன்னா அப்போ அவங்களாம் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்கங்கிறத பாருங்கள்.
நாய்ஸ் பொல்யூஷன் இஸ் த பை ப்ராடக்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன், அர்பனைசேஷன் அண்டு மாடர்ன் சிவிலைசேஷன். அப்போது இந்த நாய்ஸ் பொல்யூஷனுங்கிறது நம்ம வந்து நகரமயமாக்குதல், அர்பனைசேஷனுங்கிறது நகரமயமாக்குதல், தொழில்மயமாக்குதல், அப்புறம் வந்து மாடர்ன் சிவிலைசேஷன் நாகரிகமாகறோங்கிற பேரில் நம்ம வந்து இந்த மாதிரி நாய்ஸ் பொல்யூஷன் எல்லாம் உருவாக்கிட்டு இருக்கோம். ஹெல்த் ஹசார்ட்ஸ் டியூ டு நாய்ஸ் பொல்யூஷன். இந்த மாதிரி நாய்ஸ் பொல்யூஷன்னால ஹெல்த்துக்கு என்ன மாதிரியான தீங்குகள் ஏற்படுது? நாய்ஸ் கிரியேட்ஸ் சம் ஹெல்த் ஹசார்ட்ஸ். சம் ஆஃப் them are listed below. நாய்ஸ் மே காஸ் இரிட்டேஷன், ஸ்ட்ரெஸ், நர்வஸ்னஸ் அண்டு ஹெட்டேக். அப்போ நாய்ஸுங்கிறதுனால நமக்கு வந்து இரிட்டேஷன் எரிச்சல் ஏற்படுது, ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் ஏற்படுது, நர்வஸ்னஸ் உடல் நடுக்கம் ஏற்படும், ஹெட்டேக்னா தலைவலி ஏற்படும். அதான் சொன்னேன், இப்போ ரைஸ் மில்லில் போய் கொஞ்ச நேரம் முறுக்கு மாவு அரைச்சிட்டு வர்ற உங்களுக்கே அந்த சத்தம் எரிச்சல் ஏற்படுத்துதுன்னு சொன்னால் அந்த மில்லில் வேலை பார்க்குறவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு அது தொந்தரவாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள். இப்போ இந்த நாய்ஸ் பொல்யூஷன் எப்படிலாம் ஏற்படுதுன்னு உங்களுக்கு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் லவுட் ஸ்பீக்கர், அடுத்தது இங்கே ஃப்ளைட்டு போகுது, இங்கே பாருங்கள் இந்த வெஹிக்கிள்ஸோட ஹாரன் சவுண்டு, இந்த ட்ரெயினோட சவுண்டு, இதை மாதிரி நாய்ஸ் பொல்யூஷன் எவ்வளவு ஏற்படுதுங்கிறது உங்களுக்கு இந்த பிக்சர் பார்த்தாலே புரியும். Long-term exposure to noise may change the sleeping pattern of a person. மிக நீண்ட நேரமாக அந்த மாதிரி நாய்ஸில் நம்ம இருந்தோம்னு சொன்னால் நம்மளோட தூக்கத்தை அது பாதிக்கும். Sustained exposure of noise may affect hearing ability. Sometimes it leads to loss of hearing. அப்போ இது வந்து லாங் டேர்ம் எக்ஸ்போஷர். சஸ்டைன்டு எக்ஸ்போஷர்னால் இந்த மில்லில் வேலை பார்க்குறவங்க வந்து டியூட்டி மாற்றி போவாங்க 8 hours அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மாதிரி நாய்ஸ் பொல்யூஷனில் இருந்தாலும் அவங்களோட காது கேட்கும் திறன் வந்து பாதிக்கப்படும். அந்த மாதிரி உங்கள் ஃபாதர்ஸ் யாராவது மில்லில் வேலை பார்த்தாங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட சத்தமாக பேசினா தான் அவங்களுக்கு காதுலேயே விழுகும். சம்டைம்ஸ் இட் லீட்ஸ் டு லாஸ் ஆஃப் ஹியரிங், அவங்களோட கேட்கும் திறனே போயிடும். Sudden exposure to louder noise may cause a heart attack and unconsciousness. திடீர்னு ஒரு சவுண்டு, அதனால தான் நம்ம சொல்கிறோம் குழந்தைகள் இருக்கக்கூடிய இடங்களில், வயதானவர்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் நீங்கள் வெடி வைக்காதீங்கிறது. அப்போ அந்த மாதிரி சடனாக ஒரு சவுண்டை கேட்டுட்டாங்க, அவங்க மென்மையான கேரக்டர் உள்ளவங்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் டக்குன்னு அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும், அன்கான்சியஸ்னஸ் மயக்க நிலைக்கு போயிடுவாங்க. இட் காசஸ் லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் இன் ஒன்ஸ் ஒர்க். அப்போ நம்ம லேக் அப்படின்னா பின்தங்குதல். அப்போ அவங்களோட மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய அந்த இதில் இருந்து அவங்க பின்தங்கிடுவாங்க. இப்போ நீங்கள் பரீட்சைக்கு படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பக்கத்தில் வந்து நல்ல ஒரு கல்யாண மண்டபத்தில் ஒரு பாட்டு குத்துப்பாட்டு போட்டாங்கன்னு சொன்னால் உங்களோட அந்த படிக்கக்கூடிய மனம் வந்து அந்த மனநிலையிலேருந்து மாறிடுவீங்க. Noise of horns, loudspeakers, etc. cause disturbances leading to lack of concentrations. அப்போ ஹார்ன் சவுண்டு, இந்த ஹாரன் சவுண்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினில் கார் ஓட்டுறவங்க, ஃபாரின்லேருந்து உங்கள் ரிலேஷன்ஸ் யாராவது வந்திருந்தால் சொல்லுவாங்க, ஃபாரினில் வந்து ஹாரனில் கையே வைக்காமல் கார் ஓட்டிக்கிட்டே போகலாம். ஆனால் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கையை எடுத்துட்டோம்னா நம்மளால் வண்டியை ஓட்ட முடியாது. ஏன், என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் யாருமே வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதில்ல, ஒருத்தர் பின்னால் ஒருத்தர் போகிறதில்ல, ஒருத்தரை முந்திக்கிட்டு ஒருத்தர் போகிறோங்கிறதுல வந்து நம்ம ஹாரனில் கையை வச்சுக்கிட்டே தான் வந்து நம்ம வெஹிக்கிள்ஸ் ஓட்ட வேண்டியதாக இருக்குது. அப்போ மற்றவங்களுக்கு அதே இடைஞ்சலாக இருக்குது. அப்போ அந்த சவுண்டை கேட்குறதுனாலையும் அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து குறைய ஆரம்பிக்குது. நாய்ஸ் பொல்யூஷன் அஃபெக்ட்ஸ் எ பர்சன்ஸ் பீஸ் ஆஃப் மைண்டு. அப்போ அந்த இரைச்சல் சத்தம் வந்து அவங்களுடைய அமைதியான மனநிலையை பாதிக்குது. இட் ஆட்ஸ் டு த எக்ஸிஸ்டிங் டென்ஷன் ஆஃப் மாடர்ன் லிவிங். அப்போது நாகரிக வாழ்க்கையில் வந்து இது இன்னமும் டென்ஷனை ஏற்படுத்துது. தீஸ் டென்ஷன்ஸ் ரிசல்ட் இன் டிசீஸ் லைக் ஹை பிளட் ப்ரெஷர் ஆர் ஷார்ட் டெம்பர்டு நேச்சர். அப்போ இந்த டென்ஷன் அதிகமாகும் போது அவங்களுக்கு பிபி வந்துடும், இல்லைன்னா ஷார்ட் டெம்பர்டு நேச்சர்னா டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க. கண்ட்ரோலிங் நாய்ஸ் பொல்யூஷன். அப்போ நாய்ஸ் பொல்யூஷனை நம்ம எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. வி ஸ்டடிட் அபவுட் த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன். இப்போ இவ்வளோ நேரம் அந்த நாய்ஸ் பொல்யூஷனால் என்ன கெடுதல்கள் ஏற்படும்னு நீங்கள் படிச்சிட்டிங்க. அப்போ வருங்காலம் வந்து உங்கள் கையில் இருக்கிறதுனால அப்போ நாய்ஸை வந்து நீங்கள் குறைக்க ஆரம்பிக்கலாம். இட் பிகம்ஸ் நெசசரி ஃபார் அஸ் டு ரெடியூஸ் இட். நாய்ஸ் பொல்யூஷன் கேன் பி சிக்னிஃபிகண்ட்லி ரெடியூஸ்டு பை அடாப்டிங் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ். கீழே உள்ள ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க.
Strict guidelines should be set for the use of loudspeakers on social, religious and political occasions. அப்போது சமூக மதம் சார்ந்த அரசியல் சார்ந்த நிகழ்வுகளில் இந்த மாதிரி தான் லவுட் ஸ்பீக்கரோட சவுண்டு இருக்கணும், இத்தனை மணிக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அதை நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். ஆல் ஆட்டோமொபைல் ஷுட் ஹாவ் எஃபெக்டிவ் சைலன்சர்ஸ். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம ரோடுகளில் சைலன்சர் சரியில்லாமல் போகக்கூடிய வெஹிக்கிள்ஸ்னால எவ்வளோ சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ நம்ம சைலன்சரை கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கிடணும். People should be encouraged to refrain from excessive honking while driving. அப்போ டிரைவ் பண்ணும்போது அந்த ஹார்னில் அதிகமான ஹார்ன் சவுண்டு கொடுக்கறத வந்து ரெஃப்ரைன் அப்படின்னு சொன்னால் தவிர்க்கணும்னு சொல்கிறாங்க. இண்டஸ்ட்ரியல் மெஷின்ஸ் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் ஷுட் பி ப்ராப்பர்லி மெயின்டைன்டு. அப்போது என்ன பண்ணணும்னு சொன்னால் ஹோம் அப்ளையன்சஸ் இண்டஸ்ட்ரி மெஷின்லாம் கரெக்டாக ஆயில் அப்ளை பண்ணி அதில் சவுண்டு வராத அளவுக்கு நம்ம பார்த்துக்கிடணும். All communication systems must be operated in low volume. அப்போ கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருக்கக்கூடிய இப்போ அதான் சொன்னோம் இல்லையா, லவுட் ஸ்பீக்கர் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம சவுண்டு குறைவாக வச்சு கேட்டுக்கிடணும். ரெசிடென்சியல் ஏரியாஸ் ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் ஹெவி வெஹிக்கிள்ஸ். நம்ம வீடுகள் வசிப்பிடங்கள் எல்லாமே வந்து அந்த ஹெவி வெஹிக்கிள்ஸ் அந்த ரோடு பக்கத்தில் இல்லாமல் உள்புறமாக நம்ம வீடுகளை கட்டமைக்கணும். க்ரீன் காரிடார் பெல்ட் ஷுட் பி set up around the industries as per the regulations of the pollution control board. அப்போ pollution control board கொடுத்துருக்கக்கூடிய ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து அவங்க மரம் செடி கொடிகளை வந்து வளர்க்கணும். ஏன்னா அதுவே ஒரு சவுண்ட் அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது சவுண்டை வந்து அந்த மரம் செடிகள் ஓரளவுக்கு அப்சார்ப் பண்ணிட்டா நமக்கு சவுண்டு வந்து குறைவாக இருக்கும். People working in noise factory should wear earplugs. அந்த மாதிரி உங்கள் அப்பா அம்மா யாராவது சவுண்டு அதிகமாக இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் மில்லில் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்கள நீங்கள் வந்து இயர்ப்ளக்ஸை வந்து யூஸ் பண்ண சொல்லணும். People should be encouraged to plant trees and use absorbing materials like curtains, cushions in their home. அப்போ வீடுகளில் கண்டிப்பாக மரங்கள் வளர்க்கணும். அதே மாதிரி சவுண்டை அப்சார்ப் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸை நம்ம வீடுகளில் வச்சுக்கணும். ஹியரிங் லாஸ். அப்போ எப்படி ஹியரிங் லாஸ் ஏற்படுதுன்னு பார்க்க போகிறோம். ஏன் காது கேட்காம இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நீங்கள் வந்து காது கேட்காம இருக்கிறதுக்கான சில படங்கள் வந்து உங்களுக்கு சினிமாவில் கேட்டோம் அப்படின்னு சொன்னால், நானும் ரவுடி தான்ங்கிற படத்தில் வந்து நயன்தாரா அந்த ஹீரோயினுக்கு வந்து எப்படி காது கேட்காம போகுது, ஒரு வெடி சத்தத்தினால எப்படி காது கேட்காம போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் மொழி அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் வந்து ஜோதிகாங்கிற ஆக்டர்ஸ் வந்து நடிச்சிருப்பாங்க. அந்த காது கேட்காம இருந்தாலும் அந்த மியூசிக்கை அவங்களால எப்படி உணர்ந்து கொள்ள முடியுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். யூ மே ஹாவ் ஹியரிங் லாஸ் வித்தவுட் ரியலைசிங் இட். அப்போது அந்த உங்களுக்கு வந்து காது கேட்கக்கூடிய திறன் குறையுதுங்கிறத நீங்கள் உணராமலே அது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் கீழே சிம்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. இயர் ஏக், காதில் வலி ஏற்படும். எ ஃபீலிங் ஆஃப் ஃபுல்னஸ் ஆர் ஃப்ளூயிட் இன் த இயர், அந்த காதில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிடு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும். ரிங்கிங் இன் யுவர் இயர்ஸ், காதில் வந்து சவுண்டு நமக்கு உள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஹியரிங் லாஸ் இஸ் காஸ்டு பை வேரியஸ் ரீசன்ஸ். ஏன் வந்து ஹியரிங் லாஸ் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் ஏஜிங், வயசான ஆக காது கேட்கக்கூடிய திறன் வந்து குறையும். இயர் இன்ஃபெக்ஷன்ஸ் இஃப் நாட் ட்ரீட்டட், சரியாக கவனிக்கலைன்னா காதில் வந்து இன்ஃபெக்ஷன் ஏற்படும். செர்டன் மெடிசின்ஸு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ்ன்னு சின்ன குழந்தைங்களுக்கு வரும், கண்டினியூஸாக வந்து இன்ஜெக்ஷன் போடுவாங்க. இப்போ இல்லை, முன்னாடி அந்த மாதிரி இருந்தது, எனக்கே அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதோட சைடு எஃபெக்டாக ஒன்று அவங்களோட கண்களை பாதிக்கும், அப்படி இல்லைன்னு சொன்னால் காதுகளை பாதிக்கும். அது வந்து அந்த சில மெடிசின்ஸோட சைடு எஃபெக்டாக கூட அதை இருக்கலாம். அடுத்தது ஜெனட்டிக் டிஸார்டர், மரபுநிலை மாற்றம்னாலையும் ஏற்படலாம். ஏ சிவியர் ப்ளோ டு த ஹெட், இப்போ ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னு சொன்னால் காதுலேருந்து ரத்தம் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போது
தலையில் பலமாக அடிபட்டுட்டா கூட காது வந்து கேட்காம போயிடும். காதுலேருந்து ஆக்சிடெண்ட்டான பிளட்டு வரவே கூடாது. அப்படின்னு சொன்னால் அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணணும்னு சொன்னால் ஹெல்மெட்டு போட்டுக்கிட்டு போகணும். அதெல்லாம் வந்து நீங்கள் தான் உங்கள் அம்மா அப்பாவுக்கு சொல்லணும். அவங்க ஹெல்மெட்டு போட்டுட்டு போகலைன்னா கூட அம்மா இப்போ ஹெல்மெட்டை போட்டு போங்க, அப்பா ஹெல்மெட்டை போட்டு போங்கன்னு நீங்கள் சொல்லணும். நீங்கள் சொன்னால் டெஃபினட்டாக அவங்க கேட்பாங்க. நம்ம வந்து அம்மா அப்பா வந்து குழந்தைங்களுக்காக தானே வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால வந்து அவங்க நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக கேட்பாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஒரு ஏஜ் வந்து நீங்கள் வண்டி ஓட்டும் போதும் கம்பல்சரியாக நீங்களும் ஹெல்மெட்டு போட்டு தான் ஓட்டணும். லவுடு நாய்ஸ், அதிகமான சத்தத்தை கேட்டுட்டு இருந்தாலும் காது கேட்கக்கூடிய திறன் வந்து குறைய ஆரம்பிக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம நாய்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்த்தோம். நாய்ஸ் பொல்யூஷன் எப்படி ஏற்படுது, அதனால் ஹெல்த் ஹசார்ட்ஸ் எப்படி ஹெல்த் பாதிக்கப்படுதுன்னு பார்த்தோம். ஹியரிங் லாஸ், காது கேட்கும் திறன் எப்படி குறையுதுங்கிறத பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு லெசனில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.